யாருக்கு யார் பலம் சேர்க்கிறார்கள்? கூட்டணி பங்கீடுல திமுக அட்வான்ஸ் இருக்கிறதாக திரு இதயத்துறை சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்டை சேர்த்து சொல்லுங்க. இப்போ காங்கிரசினுடைய முடிவெடுக்கிற தேவை திமுகவுக்கு தான் இப்போ முக்கிய தேவையாக இருக்குது. இது வரைக்கும் 52லிருந்து 2021 வரைக்கும் பல சட்டமன்ற தேர்தலை சந்தித்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு, திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்குது. இதில் திமுகவுடன் கூட்டணி வச்சதில் என்னைக்காவது எந்த தேர்தலையாவது கூட்டணியை பற்றி பேசுவதற்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்களா? நீங்கள் தான் பலமாக 3 முறை வெற்றி பெற்றவங்களாச்சே. இப்போதைக்கு எதுக்கு அந்த குழு தேவை உங்களுக்கு? 2 இன்னொன்று, கேசி வேணுகோபால், திரு ராஜேஷ், கிரீஷ் சோடங்கர், இப்போ இவங்கெல்லாம் குழு அமைச்சு என்ன முடிவை எடுத்திருக்கிறாங்க? டிசம்பர் மாதம் குழு அமைச்சாங்கல்ல, திரு மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். சரி, அந்த குழு அமைச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பிப்ரவரி ஆச்சுல, என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? இல்லை. 3வது, தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி என்ன பேசினார்? ஆனால் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய பேரியக்கத்தினுடைய நம்முடைய இதயத்துல்லா சார் சொல்கிறாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அப்போ குழு போட்டால் நாங்கள் செயல்படும். ஏன்னா ஏற்கனவே திமுக 60 குழுக்களை போட்டிருக்கிறது. அது அரசு நிர்வாகத்திற்காக. ஆனால் ஒரு அரசியல் கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சியுடன் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு குழு போட்டிருக்குது. அந்த குழு இதுவரைக்கும் முடிவெடுக்கலையே. இதுக்கிடையில் நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான் மாதிரி திரு பிரவீன் சக்கரவர்த்தி உண்மையிலேயே காங்கிரஸ்காரர் தானா, அல்லது தாவேகாவுக்கு அவர் ஏதாவது சிண்டு முடிஞ்சு விட பார்க்குறாரா, அல்லது காங்கிரஸ் மீது உண்மையிலேயே ஆதங்கம் இருக்கா? அவர் சொல்றாரு உண்மையிலேயே காங்கிரஸ்காரன்னு எனக்கு டவுட் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஏன் அந்த டவுட்னு கேக்குறீங்களா? ஏன் டவுட் வருதுன்னா, உண்மையிலேயே காங்கிரஸ்காரரா, காங்கிரசுடைய ரத்தம் அவருடைய உடம்பில் ஓடுவதாக இருக்குமேயானால், ஐயா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், நம்முடைய இதயத்துல்லா சார் போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களே. ஆனால் இவர் சொல்றாரு காங்கிரஸ் தனிச்சு நின்றா தான் அதனுடைய எத்தனை சதவீத வாக்குன்னு தெரியுங்கிறாரு. 2வது குறைஞ்சிருச்சுங்கிறார். கூட்டணியில் இருந்தனால வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறார். அவர் காங்கிரஸ்காரராக இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தனிச்சு நின்று கட்சியை வளர்த்துறதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுங்க. நீங்க யாருங்க? அதுக்கு இன்னும் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாருங்க. அவர் என்ன குட்டி கலட்டா பண்றாரு தெரியுங்களா? சிண்டு முடிஞ்சு வர்றாரு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் தரகர்கள் இருக்கிறாங்க. அதுல அந்த நிறைய தரகர்ல இவர் ஒரு லேட்டஸ்ட் தரகரா மாறிட்டாரு. இப்போ உண்மை அதுதான். வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்க பட்டய கணக்காளர் குருமூர்த்தி அரசியல் கட்சியில உறுப்பினரே கிடையாது. ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் அவரை சுத்து தான் இயங்குகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு இன்னைக்கு அண்மையில புதுசா அவர் உருவாகி இருக்கிறார். நான் கேட்கிறேன், 2ஆம் இடத்துக்கு இவர்கள் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, எந்த கணக்கு சொல்லுது பிரவீன் சக்கரவர்த்திக்கு? 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னக்கூடிய அந்த கூற்று என்ன ஆதாரம்? யார் அந்த ஆய்வை எடுத்தது? ஒவ்வொரு கருத்து கணிப்பு சொல்றாங்கல்ல, அந்த கருத்து கணிப்பு மாதிரி இவர் ஏதாவது நாகப்பட்டினத்தில், நாகர்கோவில்ல, கொடைக்கானல்ல, உசிலம்பட்டியில, ரெட் ஹில்ஸ்ல போய் எடுத்தாரான்னு கேட்கிறேன். சும்மா உட்கார்ந்த இடத்துல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு எதையாவது ஒண்ணு கொளுத்தி போட்டு விட்டு இருந்தா அது தமிழ்நாட்டில் சுத்தி வரணுமான்னு கேட்கிறேன். அவர் தரவு பகுப்பாய்வு பிரிவினுடைய தலைவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். நான் கேட்கிறேன், RSS பத்தி ஒரு கருத்து சொன்னாரே, அதை பத்தி ஏன் காங்கிரஸ் இன்ன வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல? என்ன காரணம்? சரி, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, குழு அமைச்சிருக்கிறாங்க, மல்லிகார்ஜுன கார்கே ஒரு குழு போட்டிருக்கிறாரு, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, கார்த்திக் பா சிதம்பரம் ஒரு கருத்து சொல்றாங்க. இவ்வளவும் சொன்னதற்கு பிறகு
திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அமைதியா இருக்காங்களே, என்ன காரணம்? பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு இன்னொரு செய்தியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க. அவரும் நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தனியாக நின்றாதான் அதனுடைய ஒரிஜினல் பலம் என்னன்னு தெரியும் அப்படின்னு அவரும் சொல்றார். பாராளுமன்றத்தில் ஏன் தனியா நிக்கல? இது அப்படி நின்றிருந்தால் இன்னைக்கு கார்த்திக் பா சிதம்பரம் அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்குமா? எம்பியா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருப்பாரா? கட்சியுடைய பலம் அதத்தான் சார் நானும் கேட்கிறேன் சார். கோபாலகிருஷ்ணன் சார், அதத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க பலமானவர்கள், வலிமையானவர்கள், மத்தியில் தொடர்ந்து ஆட்சியை கட்டிலை இழந்தவர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா திருநாவுக்கரசருக்கு ஏன் திருச்சிக்கு சீட்டு கொடுக்கல? துரை வைகோ அவர்கள் நின்னதாக. அதே மாதிரி நீங்க சிவகங்கைக்கு இவர்தான் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? கடைசி வரைக்கும் ஊசலாட்டமாக தானே இருந்துச்சு. அப்பாவுக்கு இந்திய நாட்டினுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சருக்கு அப்பாவுக்கு இதே திமுக தான் ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்துச்சு. அவருடைய பையனுக்கு, அவருடைய புதல்வருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் அப்பாவுக்கு கொடுத்துட்டான். அப்படினால பையனுக்கு நீங்க லோக்சபா உறுப்பினர் ஆக்கணும்னு சொல்லி நீங்க தானே போராடி வாங்குனீங்க. அன்னைக்கு உங்க தனித்தன்மையை அதுல காட்டியிருக்கலாமே. ஏன் அப்ப இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி என்ன சொல்றார்? இந்தியாவிலேயே என்னுடைய அரசியல் கட்சியில ஒரு மூத்த அண்ணனாக பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் முடிவெடுக்க முடியாம இருக்கிறாரா? அல்லது இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றி செல்வ பெருந்தகை முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறாரா? இவர்களெல்லாம் பேசாமல் இருப்பதை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவரும் அமைதியாக இருக்கிறாரே. இன்னொரு ஆப்ஷன் இப்படி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு புது வெள்ளம் பாய்ச்சணும்னு திரு ராகுல் காந்தி முடிவு பண்றார். காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் வைத்துக் கொள்வோமே. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணியில் இருந்து இருந்து நம்முடைய பலம் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது. நாம் வைத்துக் கொள்வோம் வைத்துக் கொள்வோம் என்றுதான் சொன்னா ஹைப்போதெட்டிக்கல் தான் நான் கேட்கிறேன் சார். ஒரே நிமிஷம் என்ன அனுமதிங்க. அவர் வைத்துக் கொண்டால் கட்சி வளர்வதற்கான ஒரு ஸ்பேஸ் கூட்டணியில் இருந்தால் கிடைக்குமா, தனியாக இருந்தால் கிடைக்கும்? ஒரு தேசிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் அதிக சிரத்தை எடுக்கணுமா, முக்கியத்துவம் கொடுக்கணுமா? மாநில சட்டமன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சார்? இன்னொரு விஷயம், இன்னொரு கருத்தையும் பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு வருகிற போது வாய் சவடால் விடுகிறார்கள். ஆகா, நாங்கள் தனிச்சு நின்றால் வெற்றி பெற்று விடுவோம், அப்படி இப்படி அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா சட்டமன்றத்தில் இருந்து வெற்றி பெற்று போன திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அமைதி காக்கிறார். இல்லை, இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல சார். கீழேயே நான் சொன்ன முதல்ல நிகழ்ச்சி துவக்கத்தில் சொன்னேன் 2 பேர் இருக்காங்க. திரு பிரவீன் சக்கரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதே போல் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸும் சமீபத்த பேட்டியில் ஆமாம் காங்கிரஸ் கட்சியில் தாவேகாவுக்கு ஆதரவு குரல் இருக்கிறதுன்னு சொல்றார். மறுதளிக்கவே இல்லையே, இருக்குன்னு சொல்றாரே. அப்ப ஒரே நிமிஷம் சார், இருக்கிறதுன்னு சொல்றார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்படின்னு ஒரு இஃப் கண்டிஷன் வைக்கிறார், இருக்கிறது. அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஜெல்லாகிறதுக்கு, நீங்க எக்ஸிஸ்டிங் கூட்டணி ஜெல்லாகிறதுக்கு இவங்க திமுக கூட்டணிக்கு தானே போறாங்க, நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி போட்டு வேற பக்கம் போனாங்கன்னா உங்களுக்கான வாக்கு எப்படி உறுதியாக இருக்கும் கேள்வி. ஏற்கனவே இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் திமுகவுக்கு எதிர்மறை வாக்குகள், அது மாதிரி எல்லா சிக்கலும் அரசு துறையில் இருந்ததுனால, ஆட்சியில் இருந்ததுனால சில சிக்கல் இருக்கிற, அதுக்கு இடையில முத்தாய்ப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி இழுபறியும் ஒரு குழு அமைக்கிறதும் திமுகவுக்கு அது பலவீனமாக தான் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எதிர்த்தாப்புல பாத்தீங்களா சார் சொல்லும்போது சொன்னார், பாஜக ஆட்சியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் அதிமுக சொன்னபடியெல்லாம் செய்தது அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். ஆமா, அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் திமுக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சொன்னபடியெல்லாம் செஞ்சதனால்தான் அங்க ஒரு ஈழத்தை அளித்தார்கள், இங்கிருந்து ரசாயன குண்டுகளை அனுப்பினார்கள், எல்லா வேலையும் செஞ்சாங்கல்ல. இது மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போராட்டம் நடத்தினவங்களை ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் மண்டையை உடைச்சதும் நீங்க தான். காங்கிரஸ் சொன்னதையெல்லாம் அன்னைக்கு கலைஞர் செய்தார். அப்படியெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் நடக்கல. ஆகையினால நீங்க கூட்டணி பற்றி பேசுகிற போது ஆட்சி நிர்வாகத்துக்கு அதிமுகவை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது பாஜக அதிமுக கூட்டணி அது கரெக்டா தான் இருக்குது. குழுலாம் யாரும் போடல, நீங்க தான் குழு போட்டு அதுக்கு விளக்கமும் வியாக்கியானமும் பேசுகிறீர்கள். வழக்கமா தொடரக்கூடிய நடைமுறை தான் திரு அக்னீஸ்வரன். போன முறை 3 அமைச்சர்கள் சந்தித்தார்கள். திரு துரைமுருகன் இருந்தார், ஐபி இருந்தார், போல 3 அமைச்சர்கள் இருந்தார்கள், அவர்கள் சந்தித்தார்கள். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய திரு கட்சியினுடைய தலைவராக கூடிய திரு ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்து அந்த ஒப்புதல் பெற்று
நீங்க கேசி வேணுகோபால், திரு ராஜேஷ், மல்லிகார்ஜுன கார்கே இவர்களெல்லாம் என்ன முடிவு இதுவரைக்கும் எடுத்திருக்கிறாங்க? 1.5 மாசம் ஆச்சு. என்ன முடிவு எடுத்திருக்காங்க? ஐயா பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆமா என்ன 2 கருத்தை சொல்றாரு, அவர் ஒரு கருத்தை சொல்லல. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க ஆதரவு இருக்கிறது அப்படின்னா அங்க ரெட்டை நிலைப்பாடு இருப்பது திமுகவுக்கு பலவீனத்தை கொடுக்குது. காங்கிரஸ் ஒற்றை நிலைப்பாட்டுல இல்ல, நாம தனியா நின்றா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைப்பது கூட, அதுதான் என் கேள்வியும் கூட, அது பலவீனத்தை காட்டுது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். விக்னேஸ்வரன், உங்களுடைய நிறைவு கருத்து, இந்த 2 கம்பேரிசன்ல எது பெட்டரா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க 2 கூட்டணி கட்சிகள்ல? அது திமுகவும் காங்கிரஸும் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு இன்ன வரைக்கும் வரல. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில, அதிமுக அந்த கூட்டணியில இல்ல, அந்த கூட்டணியில இந்த மாதிரி குழு அமைச்சு நாம இன்னொரு கட்சியுடன் கூட்டணி வைப்போமா அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்துட்டார். அதிமுக, பாஜக, அமமுக, அது மாதிரி தாவேகா, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ், இது போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. 12 கட்சிகள் மதுராந்தத்தில் அந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் மேடையில் பார்த்தீங்க. இங்க 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் 4 முனை போட்டி நடக்க போகுது. அந்த 4 முனையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ஓகே, காரணம் 2 தேசிய கட்சிகளும் கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும், அப்படி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. இன்னும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. தேசிய கட்சிகள் 2மே காங்கிரஸ் திமுக பின்னாடி இருக்குது, பாரதிய ஜனதா அதிமுக பின்னாடி தான் நிக்குது. ஆகையினால இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. 2 இன்னொன்னு, அப்ப மத்த இது 4 சொல்லிட்டியாப்பா, 2க்கு 2 தான் போட்டி சொல்லிட்ட, இப்ப மீதி 2 என்னப்பான்னு கேட்டா மீதமுள்ள 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டி. ஒரு தகவல் நம்முடைய இதயதுல்லா சார் சொன்னாங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க 3வது இடம்னு சொன்னாரு. இல்லை இல்லை, நீங்கள் காங்கிரஸ் கட்சி 4வது இடம். முதலிடம் அதிக வாக்குகள் வாங்கியது திமுக, 2வது அதிமுக, 3வது 11.4% எடுத்த பாரதிய ஜனதா 10% இருக்கட்டும். 1000 கட்சி கூட சேரட்டும். ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய வாக்கு சதவீதம் என்று வருகிற போது காங்கிரஸ் 10%, 8.2%, 8 தனியா நிக்கல, வெறும் காங்கிரஸ் மட்டும் எடுத்தது. திமுக கூட்டணியில தானே நின்றீங்க. திரும்ப சொல்றது, இந்தியா கூட்டணியில தானே நின்றீங்க. நீங்க காங்கிரஸ் தனியா நிக்கலையே. நாடாளுமன்ற தேர்தல்ல பேசிட்டு வந்தாரு. பாஜக கட்டதா பேசிட்டாங்க. இல்ல, பாஜக 10 கட்சியோட சேர்ந்து 4வது இடம் நாம் தமிழர் கட்சி 8.2, சத்தம் போட்டாங்க. 5வது இடம். அதுக்காக அமைதியாக இருந்தால் உங்களுக்கு ஆதரவு என்று பொருள் இல்லை. ஆகையினால 5வது இடம் 4.2 எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி எல்லாம் இருக்கிற போது இங்க நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல். நீங்க அப்படியே கொண்டு வந்து 2021ல நீங்க அண்ணாமலை தான் 11 சொல்லிட்டு இருக்காரு, 4 தான் பாஜக. அது இருக்கட்டும், அது அவருடைய கருத்து, எங்க கருத்து இல்ல. 2021ல 37% எடுத்த திமுக, 33.4% எடுத்த அதிமுக. ஆக மீண்டும் இந்த 2026லயும் அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. கடைசி தேர்தலில் அதிமுக எடுத்தது எவ்வளவு? 20 தான். லோகேஷ், பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கீங்கல்ல, நீங்க எங்க இந்தியா கூட்டணி தானே நின்றீங்க, நீங்க எடுத்தது 10% தானே.